ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. கத்தி கத்தி எனக்கு தொண்டையே வலிக்குது. வீட்டுக்குள்ளே யாரும் ஒழுங்காக பேசக்கூட முடியல. எல்லாம் காது கேட்காதவங்ககிட்ட பேசுகிற மாதிரி கத்தி கத்தி பேச வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துலாமா? எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் வச்சுருக்குறாங்க. அதனால் நான் என்ன சவுண்டு கொடுத்தாலும் அது உங்களுக்கு அந்த பாட்டு சத்தம் கேட்கும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையும் இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய வேலை. இன்றைக்கி என்ன நான் சமைச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, குக்கரில் இட்லி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இது என்ன சாம்பார்னு பார்த்திங்கன்னா, இது வெங்காய சாம்பார். வெங்காயத்தை மட்டும் வச்சு காய் இல்லாமல் போட்டு வைக்கிற சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கார சட்னி, பயங்கர செம்மையாக ஆந்திரா கார சட்னி மாதிரி இருக்குது. லேசாக தொட்டு சாப்பிட்டு பார்த்து பயங்கர காரம். அப்புறம் இதில் கொஞ்சம் வத்தல் வறுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கிறேன். இதுதான். அதில் பார்த்திங்கன்னா வெந்நீர் இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. சரிங்களா? கார சட்னியில் வத்தல் அள்ளி போட்டுட்டேன். பயங்கர காரமாக இருக்குது. 4 இட்லி சாப்பிட்டா கூட 1 ஸ்பூன் சட்னியில் சாப்பிடலாம். அவ்வளோ காரமாக இருக்குது. இன்றைக்கி என்ன வீட்டில் திட்டு வாங்க போகிறேன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் கேட்பார், யார் மேலே உள்ள கோவத்தில் இவ்வளோ காரமாக சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, ஓகே. ஒரு நாள் உப்பு காரம் கூடுறதுலாம் சகஜம் தானே, இல்லையா? சரி, ஓகே. இதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பார்த்திங்கன்னா நேற்று சைலண்ட் லைவ் போட்டோம். சரிங்களா? நிறைய பேத்துக்கு என்னென்னே புரியலை, என்னடா பேசாமல் லைவ் போடுறாங்களான்ட்டு. இன்றைக்கும் சப்போஸ் பாட்டு சத்தம் கேட்டது அப்படின்னா நம்ம சைலண்ட் லைவ் போடுவோம். சரிங்களா? ஏன்னா பாட்டு சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் லைவ் போடுறேன். இன்றைக்கும் பாட்டு சத்தம் கேட்டால் சைலண்ட் லைவ். சப்போஸ் கூட சத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா கூட நான் வாய்ஸும் கொடுப்பேன். எல்லோரும் எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.